இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயம் வந்து ஆணவமா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதற்காக அண்ணன் இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரையும் இழிவுபடுத்தி நாம வளரணுன்றது அந்த வளர்ச்சி அல்ல. அதுதான் சொல்ல போகிறேன். இந்த அண்ணன் கூட சொல்லியிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, என் தாய் நல்லவள்ன்றதுக்காக மற்ற ஒரு தாய் வந்து குறையும் கூடாது. எதற்காக சொன்னாங்க பாத்தீங்கன்னா, மொழி ரீதியா சொல்லியிருந்தாரு. என்னுடைய மொழி நல்லதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களோட மொழி வந்து இழிவுபடுத்தவே கூடாது. அந்த மாதிரி தான் உங்களுடைய கொள்கை சரி என்றால் அந்த கொள்கையை மட்டும் நீங்க சொன்னா போதும். மற்ற கொள்கை வந்து சரியில்லை, அது வந்து சரியில்லைன்னு சொல்றது விஷயம் பார்த்தீங்கன்னா மிகவும் தவறான விஷயம். நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய வாக்களிச்ச மக்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. ஏன்னா அவர்களுடைய வாக்கையை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய கடவுள்களையே திட்டுவது, இஸ்லாமியர்களை கூட பார்த்தீங்கன்னா சாத்தான்களுடைய பிள்ளைகள்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன கொடுமைன்னு ஒண்ணுமே புரியல.